வணக்கம் நண்பர்களே. முதலமைச்சர் ஆனார் திரு சி. ஜோசப் விஜய். ஸ்டாலினுக்கு எதிராக போட்ட முதல் உத்தரவு. அதாவது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இன்று திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஆளுநரால் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டார். பல சகாப்தங்களாக இருந்த திமுக, அதிமுக என்னும் திராவிட கட்சிகளை உடைத்தெறிந்துவிட்டு விஜய் தற்போது ஆட்சியை அமைத்துள்ளார். கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சியை அமைத்திருக்கிறார் விஜய். மேலும் விஜய் தற்போது 3 முக்கிய கையெழுத்துக்களை இட்டிருக்கிறார். முதல் கையெழுத்து பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம். இரண்டாவது 200 யூனிட் மின்சாரம் 2 மாதத்துக்கு இலவசம். மேலும் போதையில்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும், அதற்கான சிறப்பு கையெழுத்தையும் விஜய் போட்டார். மேலும் போதையை இந்த அளவுக்கு வளரவிட்டதுக்கு காரணம் ஸ்டாலின் நடத்திய திமுக அரசுதான். ஸ்டாலினின் மருமகன், ஸ்டாலினின் முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் தான் இந்த போதைக்கு முக்கிய காரணம் என விஜய் மறைமுகமாக கூறினார். மேலும் நான் மற்றவங்க மாதிரி முகத்தை மூடிக்கொண்டு எந்த இடத்துக்கும் போக மாட்டேன், எல்லாத்தையும் நேரடியாக செய்வேன். கூடவே இப்போ கஜானா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலி. அதற்கு காரணம் யாருன்னு உங்களுக்கே தெரியும் என திமுகவை சாடியிருந்தார். மேலும் திமுக பல லட்சம், அதாவது 10 லட்சம் கோடி கடனை வச்சிருக்கு. எனக்கு டைம் கொடுங்க, நான் ஒன்றா திமுகவின் முக்கிய அமைச்சர்களை எவ்வளவு ஊழல் செய்துள்ளார்கள், என்ன செய்துள்ளார்கள் என்பதை தேடி கண்டுபிடித்து வெளிக்கொண்டு வருவேன். மேலும் இந்த 10 லட்சம் கோடி கடனை அடைப்பேன். திமுகவின் முக்கிய நிர்வாகிகள்கிட்டிருந்தே அதை எடுக்கப்பட்டு அந்த கடனை அடைக்கப்படும் என விஜய் கூறியிருந்தார். முதல் நாளே முதல் உத்தரவே திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிரான உத்தரவு என சொல்லப்படுகிறது. இதனால் ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தற்போது இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் தன்னுடைய அமைச்சரவையிலே யார் ஊழல் செய்யலாம், ஜெயிச்சு தான் விட்டோமே, இனி நம்ம என்ன ஆட்டம் ஒன்றாலும் ஆடலான்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்குமே கண்டிப்பாக பெரிய தண்டனை காத்திருக்கு. அதெல்லாம் மறந்துடுங்க. ஏற்கனவே இருந்த ஊழல் ஆட்சியை ஒழிச்சுட்டு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். மேலும் அந்த ஊழல் ஆட்சியில் நடந்த ஊழல்களை தோண்டி எடுப்பேன், கண்டிப்பாக தமிழகத்திற்கு தலை நிமிர வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஆவேசமாக பேசியிருந்தார். இதை கேட்ட மக்கள் கரகோஷங்களை எழுப்பினாங்க. மேலும் ஸ்டாலின் மற்றும் எடப்பாடிக்கு பெரும் ஆபத்தான காலம்தான் சொல்லலாம். எடப்பாடியோட கட்சியோ உடைந்து எடப்பாடி பொதுச் செயலாளராக இருக்கக்கூடாது என கோஷங்கள் எழுந்து விட்டது. ஸ்டாலின் அவர்களோ தோற்றுவிட்டார். இதனால் அவரால் சட்டசபைக்கு கூட செல்ல முடியாது. மேலும் விஜயின் ஆளுமை நாளுக்கு நாள் அதிகரித்து தற்போது முதலமைச்சராக மாறிவிட்டார். இனி ஸ்டாலின் என்ன செய்ய போகிறார் பொறுத்திருந்து பார்ப்போம். விஜய் முதலமைச்சர் ஆனதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வாழ்த்துக்களா இல்லை வெறுப்பு அரசியலா?